Good morning, praise Lord. Welcome to this video. இப்பயும் காலையில் கத்தரினை எழுப்பி முக்கியமான சத்தியங்களை ஒரு சிலருக்கு பயன்படும் முகமாக நான் ஷேர் பண்ணணுன்ட்டு கத்தரினை எழுப்பி ரெடியாக்கி இந்த வீடியோ பண்ண கிருபை செய்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன சத்தியங்கள் அப்படின்னா பொதுவாக எழுப்புதல் கூட்டங்கள், கன்வென்ஷன்கள் அது மாதிரி நம்ம பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்து வராரு, நம்ம நம்முடைய ஜீவியத்தை சீர்பருந்த பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. சில காலம் பொறுத்து அந்த தீ அணைஞ்சிடுமா, திரும்பவும் அதேமாதிரி கன்வென்ஷன் மீட்டிங்கை நடத்துவாங்களாம், திரும்பவும் எழுப்புதல் தீ பரவுமா. அது போல் சொல்கிறாங்க. இதனால் ஜனங்கள் இந்த மாதிரி கன்வென்ஷன்களில் நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா நான் வாழ விரும்புகிறேன். நீங்கள் வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அப்படி ஒரு இது இருக்கு. ஏன்னா வாழ்க்கை நேரத்தால் ஆனது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுபோல் இது நான் எங்கே படித்தேன்னா மங்கையர் மலரில் தான் நான் படித்தேன். அதுமாரி உங்களுக்கு ஒரு வேளை வேதாந்தா வாசிக்கிறது போர் அடித்தா நியூஸ் பேப்பர்களில் இல்லை அதுமாதிரி பத்திரிகைகளில் கூட வாசிங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு அறிவோடு வாசித்தா நமக்கு புத்தி வரும். ஏன்னாக்கா டிவியில் கூட அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் கரெக்டு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறவராக இருக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது டிவியில் வரக்கூடிய நடிகர்கள் அல்லது நடிகைகள் அதே வார்த்தைகளை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சொல்கிறேன்னா நம்ம புத்தியாக நடக்கணும். அதாவது கிரைஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் பர்சன். நான் வாழ விரும்புகிறேன், அதோட புத்தியாக நான் வாழ விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான். நான் ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட்டு. இவங்க எப்படி பிழைக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை வச்சு தான் நான் ரோல் மாடலாக இருக்க முடியும் மற்றவங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா வேலூரில் நான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படி ஒரு சினிமா இருக்குது. உன்னை சரணடைந்தேன் அப்படி கூட ஒரு சினிமா இருக்குது. ஸோ இந்த டைட்டில்ஸ் கொஞ்சம் ஆப்னாக்ஷியஸாக இருக்கலாம். இப்போ நம்ம வேறு யார்கிட்டையும் நம்ம இதை சொல்ல முடியாது. இது மாதிரி டைட்டில் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வேறு மாதிரி நினைக்க முடியும். ஸோ அதனால் நான் அப்படிலாம் வெளியே போய் நான் இப்போ பார்க்குறதையும் நிறுத்திட்டேன். மற்றவங்கக்கிட்ட நான் இதை பார்த்தேன், இந்த டைட்டில் அப்படி சொல்கிறதையும் நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எல்லோரும் நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. அதில் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடங்கள் 2. அதில் ரோஜா கார்த்திக் நடிச்சிருக்காங்க. ரோஜா தன்னுடைய அப்பா வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? முதல் தாரத்து பொண்ணு தான் ரோஜா. அதில் 2வது ஒய்ஃப் பரவாயில்ல நீ எங்கள் கூட இரு அப்படின்ட்டு அன்பாக வரவேற்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் அவங்க தலையில் கட்டிடுறாங்க. ஸோ சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி நம்மளுக்கு கிடைச்சா அப்படி சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறது அது மாதிரி வேலைகளை கொடுத்துட்றாங்க ரோஜாவுக்கு. ரோஜா நல்ல பாடகியாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக கார்த்திக் ஆட்டோ ஓட்டுறாரு. அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா ஒரு ஒரு நாள் கார்த்திக் நைட்டு 11 o'clock ரொம்ப டயர்டாக இருக்கார். அப்போது ஒரு பேசஞ்சர் கேட்குறாரு, வேறு எனக்கு ஆட்டோ சர்வீசஸ் வேணும் அப்படின்னும் போது அவர் நமக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு இருந்தால் கூட அவர் அந்த பேசஞ்சருக்கு ஆட்டோவை ஓட்டுறாரு. இது நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம். ஸோ நேற்றைய தினத்தில் நான் என்னுடைய டாட்டருக்கு 10 o'clock யூஸ்வலாக நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன். ஆனால் நேற்று என்னுடைய மூளை ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் அவளுக்கு கால் பண்ண முடியல. அது மாதிரி ஒரு ஞானம் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு. வேதாந்தம் வாசிக்க தான் நான் அந்த மாதிரி ஞானங்களை நான்
அடைந்து கொள்ள முடியுது. பர்சனல் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு. அதோடு நான் ஒரு என்ஜினியராக இருக்கிறதுனால அதெல்லாம் என்னால் திங்க் பண்ண முடியுது. ஏன்னா நான் படிக்கும் காலத்தில் 11 மணி வரைக்கும் துணி துவைச்சிருக்கேன், இல்லை பாடங்களை எழுதியிருக்கேன். அதுமாரி நம்ம மூளை டயர்டாகிடுது அப்படின்ற அந்த ஞானம் எனக்கு இல்லை. நம்மளால் முடிஞ்சால் கூட சில காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்முடைய மேனேஜ்மெண்ட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அதை ஒரே நாளில் நம்ம செலவை அழிச்சிட மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வாழ விரும்பினா இந்த மாதிரியான எச்சரிக்கை நமக்கு இருக்கணும்.